அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஆர்கானிக் பேப்பர். ஆர்கானிக் பேப்பர் எதுக்கு, அதோட யூசஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்கானிக் பேப்பர் எதுக்குன்னா, நம்ம ரோட்டில் போகும்போது பார்ப்போம், ஆடு மாடு எல்லாமே போஸ்டர்ஸை சாப்பிட்றது. இதனால அதுகளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? ஆடு மாடு இந்த போஸ்டர்ஸை சாப்பிட்றதுனால அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ரொம்ப டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில டைம்ஸ் அது செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை கம்மி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்கானிக் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லலாம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் லேபிள்ஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமல்ஸ் சாப்பிட்டு அதுகளுக்கு பெரிய ஆபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்கானிக் பேப்பர். ஆர்கானிக் பேப்பர் மட்டும் இல்லை, ஆர்கானிக் முறையில் செய்யப்படுற பேக்ஸையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்கானிக் பேப்பர்ஸ் அண்ட் ஆர்கானிக் பேக்ஸால் என்ன யூசஸ்ன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆர்கானிக் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறனால அனிமல்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹியூமன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, நம்ம குடிக்கிற மாட்டுப்பால்லாம் நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சி தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஒருவேளை அந்த பால் தர மாடு பிளாஸ்டிக்கை சாப்பிட்ருந்தா, அந்த மாடு பால் தரக்கு முன்னாடியே பிளாஸ்டிக்கை சாப்பிட்ருந்தா அந்த பாலிலையும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கும். அந்த பாலை நம்மளோ இல்லை குழந்தைகளோ சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லதா? நிச்சயம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம பிளாஸ்டிக் பேக்கெட்லலாம் பால் வாங்குறது ரொம்ப தப்பு. அந்த பாலிலையும் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்கானிக் பேப்பர். இதனால் ஆடு மாடுகள் இருக்கும் பகுதியிலையும் ஃபாரஸ்ட் ஏரியாலையும் இந்த ஆர்கானிக் பேப்பர்ஸை யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா, விளம்பரப்படுத்துகிற போஸ்டர்ஸ்லலாம் இந்த ஆர்கானிக் பேப்பர் மூலயமா செஞ்சால் அது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்கெலாம் ட்ரிப்பு போகும்போது இந்த ஆர்கானிக் பேக்ஸில் யூஸ் பண்ணால் ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அனிமல்ஸ்க்கு நம்ம தர ஃபுட்ஸில் எல்லாம் லேபிள்ஸ் இருக்கும். அந்த லேபிள்ஸ் எல்லாம் ஆர்கானிக் பேப்பர் மூலயமா செஞ்சுருந்தா ஒருவேளை அந்த லேபிள்ஸ் கீழே விழுந்தாலும் அந்த லேபிள்ஸை அனிமல்ஸ் சாப்பிட்டாலும் அதுகளுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி அந்த ஆர்கானிக் பேப்பர்ஸில் எல்லாம் சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணுற பேக்ஸ் எல்லாம் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடும்போது அந்த பேப்பர்ஸும் அந்த பேக்ஸும் மண்ணுக்குள்ளே போய் ஒரு பிளான்ட்டை முளைச்சி வரும். இதனால் நம்ம நிறைய மரங்களை வளர்க்கலாம், ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுற போஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்கானிக் பேப்பரில் செஞ்சால் அந்த பேப்பரில் அனிமல்ஸ்க்கு பிடிக்காத ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் ஆட் பண்ணால் மோஸ்ட்டாக அந்த அனிமல்ஸ் அந்த பேப்பரை சாப்பிடாது. அதே மாதிரி போஸ்டர்ஸ் ஒட்டுறக்கு யூஸ் பண்ணுற க்ளூவும் வேப்ப மரத்தில் வர பிசினால் ஒட்டினா அனிமல்ஸ் அந்த போஸ்டர்ஸை சாப்பிடாது. ஏன்னா அந்த அனிமல்ஸுக்கு பிடிக்காத டேஸ்ட்டே கசப்புத்தன்மை தான். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆர்கானிக் பேப்பரால் என்னென்ன நன்மைகள்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.